வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? சமீப காலங்களில் சின்ன வயசுக்காரங்களுக்கு கூட சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரதை நம்ம பார்க்குறோம். ஃபிட்டாக இருப்பாங்க, நல்ல டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க, நல்ல லைஃப் ஸ்டைலோடு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சடன் கார்டியாக் டெத் வரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சடன் கார்டியாக் டெத் எல்லாத்துக்கும் அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் சரியா போகல, அதனால இந்த ஹார்ட் செயலிழந்து போச்சு அப்படின்னு அந்த கேஸை முடிச்சிடுறோம். இந்த ஹார்ட் அட்டாக், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படிங்கிறத தாண்டி பல காரணங்கள் இந்த சடன் கார்டியாக் அரெஸ்டுக்கு பின்னாடி இருக்கு. இதுல சில முக்கியமான காரணங்கள் ஃபேமிலியில திரும்ப திரும்ப வரக்கூடியதாகவும் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைய வீடியோல பார்த்துடலாம். சடன் கார்டியாக் டெத்துக்கு கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்கக்கூடிய வெசல்ஸ்ல ஒரு பிளாக் ஏற்படுறது ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனா அது மட்டுமே எல்லா ஹார்ட் அட்டாக்ஸ்க்கும் காரணம் கிடையாது. சில நேரங்கள்ல சில இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ, சில டாக்ஸின்ஸ்னாலேயோ, சில மெடிகேஷன்ஸ்னாலேயோ மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் மசில்ஸ் வீணா போகலாம். அனஃபிலாக்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அலர்ஜன் எக்ஸ்போஷர்னால ஹார்ட் ஃபெயிலியர் நடக்கலாம். மற்ற உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை, முக்கியமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஹார்ட் ஃபெயிலியருக்கு வழிவகுக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பெரிய ப்ளோ செஸ்ட் மேல அடிபடுறது, அல்லது ஒரு எலக்ட்ரோக்யூஷன் இன்ஜுரிஸ், அதாவது கரண்ட் ஷாக் அடிக்கிறது, இது எல்லாமே கூட ஹார்ட் ஃபெயிலியருக்கான காரணமாக இருக்கலாம். இது எல்லாத்த விட முக்கியமான காரணங்கள் இனிமே நான் சொல்லக்கூடியது தான். கார்டியோமயோபதி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. எதனாலேனே தெரியாம அல்லது ஃபெமிலியலா சைலண்டா ஒரு ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாமே வீக்கம் அடைஞ்சு அதனால ஹார்ட் பம்பிங் கேப்பபிலிட்டிஸை இழந்து போகலாம். இந்த கார்டியோமயோபதி ரிலேட்டட் அப்னார்மாலிட்டிஸ் கூட சடன் ஹார்ட் ஃபெயிலியரா பிரசன்ட் ஆகும், சைலண்டாவும் இருக்கும். சிலருக்கு பிறப்புலயே வால்வ் ரிலேட்டட் அப்னார்மாலிட்டிஸோட பிறந்திருப்பாங்க, அல்லது சில இன்ஃபெக்ஷன்னால அவங்களுக்கு வால்வ் டேமேஜ் ஆயிருக்கலாம். இதுவும் கண்டுக்காம விட்டுட்டா, சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா நாளடைவில் ஹார்ட் ஃபெயிலியருக்கு கொண்டு போய் விடும். இன்னொரு குரூப் இருக்காங்க, அதாவது ஹார்ட்டோட லப் டப் அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, பிளட்டை பம்ப் பண்ணுது. கெட்ட ரத்தத்தை நுரையீரலுக்கும், நுரையீரல்ல இருந்து நல்ல ரத்தத்தை வாங்கி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அது பம்ப் பண்ணுது. இந்த பம்பிங்க்கு ஸ்விட்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸும் தேவை இல்லையா? அதை தான் நம்ம இசிஜியா பார்க்குறோம். இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் அறைகள்ல இருந்து வென்ட்ரிக்கிள் வரைக்கும் கரெக்டா பாஸ் ஆன் ஆகணும். இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் நடந்தாலோ, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டாலோ ப்ராப்பரான அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் கண்டக்ட் ஆகாது. அப்போ ஹார்ட்டோட பம்பிங் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆயிடும். இதுவும் சடன் கார்டியாக் அரெஸ்டுக்கு முக்கியமான காரணம். இந்த குரூப்பை ஹெரிடிட்டரி அரித்மியாஸ் அப்படின்னு சொல்றோம், ஹெரிடிட்டரி ரிதம் அப்னார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட்டோட ரிதம் வேரி ஆகி அதனால சடன் கார்டியாக் அரெஸ்ட் போற குரூப் இவங்கெல்லாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான அப்னார்மாலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஃபெமிலியரா ரன் ஆயிட்டு இருக்கும். யாருக்கும் இப்படி ஒன்று ஃபேமிலியில ஓடிட்டு இருக்குது அப்படின்னு தெரியாது. இதுக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அப்னார்மாலிட்டி எப்ப வேணாலும் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஒரு பர்சன் சடன் கார்டியாக் டெத்துக்கு எப்ப வேணாலும் போகலாம். சரி, இப்படி ஒரு டேஞ்சரஸான விஷயத்த எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? ஃபேமிலி ஹிஸ்டரியிலேயே அதுக்குரிய க்ளூஸ் இருக்கும். ஃபேமிலியில ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் யாராவது சில பேர் சடனா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மேபி இவங்களுக்கு ஹார்ட் ரிதம் ரிலேட்டட் அப்னார்மாலிட்டிஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியது அவசியம். இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹிஸ்டரி இருக்கிற ஃபேமிலிஸ் ஒரு கார்டியாலஜிஸ்ட பார்த்து ப்ராப்பர் இசிஜி மானிட்டரிங்லயோ, அல்லது ஹோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் இசிஜி மானிட்டரிங்லயோ இந்த ரிதம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த ரிதம் டிஸ்டர்பன்சஸை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு கம்ப்ளீட்டான கியூர் கூட இருக்கு. இதை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க எப்ப வேணாலும் சடன் கார்டியாக் அரெஸ்டுக்கு போவாங்க. சின்ன வயசுலயே நடக்கக்கூடிய சடன் கார்டியாக் அரெஸ்டுக்கு இந்த ரிதம் டிஸ்டர்பன்சஸ் முக்கியமான காரணமாக இருக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம், இது திரும்ப திரும்ப ஃபேமிலியில நடக்கக்கூடியதாகவும் இருக்கலாம்.
இங்கதான் நம்மளுடைய ஜெனடிக்ஸோட ரோல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி யாருக்காவது இது இருந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ராப்பர் ஜெனடிக் எவாலுவேஷன் பண்ணிட்டு அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ப்ராப்பரான எவாலுவேஷனுக்குள்ள போறாங்க அப்படின்னா இந்த குரூப் ஒரு சடன் கார்டியாக் அரெஸ்ட்டை அவாய்ட் பண்ணவே முடியும். நான் அவாய்டுன்னு சொல்றது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்துக்கும் சேர்த்துதான். அதனால ஒரு சடன் கார்டியாக் அரெஸ்ட்டை ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கடந்து போகாம இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க குடும்பத்துல நடந்திருக்கான்னு பார்த்து அது இனிமே யாருக்காவது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு அதை தடுக்கிறக்கூடிய வழிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்டரி இருந்துச்சு அப்படின்னா ஜெனடிக் டயக்னோசிஸ் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற ஃபேமிலிக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு பதில் அளிக்க தயாரா இருக்கோம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.